நான் முதல்வராக வேண்டும், தமிழகத்தினுடைய முதல்வராக வேண்டும் என்ற கோரிக்கையோடு அன்றைக்கு அந்த ஊடகங்களுக்கு அவர்கள் பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை, செய்தியை நான் வலைதளத்திலே பார்த்தேன். நண்பர்கள் காட்டினார்கள். இருந்தாலும் இந்த இளைஞர்கள் 2 நாள் பேசுவார்கள், அதற்கு பிறகு மறந்து விடுவார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது மீண்டும் எனக்கு அச்சம் வந்தது. விட்டு விடுவார்கள் என்று நினைத்தால் இவர்கள் இப்படி தொடர்கிறார்களே என்னவென்று நானும் யோசித்து பார்த்தேன். நமக்கு யாராவது எதிரிகள் இருக்கிறார்களே, எத்தனையோ எதிரிகள், யாராவது ஏவி விட்டிருப்பார்களோ, எதிரிகள் ஏவி விட்டு நம்மை காலி செய்வதற்கு இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களோ என்று நான் எண்ணி பார்த்தேன். சில நேரங்களில் புகைப்படம் எடுப்பது சில நேரங்களிலே அச்சத்தை உருவாக்கும். காரணம் என்னவென்றால், நான் விசாரணை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் ஈரோட்டிலே ஒரு மனிதன் நான் அவருக்கு பக்கத்திலே நிற்பதை போல ஒரு புகைப்படத்தை உருவாக்கி 60 லட்சம் ரூபாயை சுருட்டி கொண்டு போன செய்தியை பார்த்ததற்கு பிறகு புகைப்படம் எடுப்பது எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கும். புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். 15-20 இளைஞர்கள் எடுத்துக்கொண்ட பொழுது ஒரு 6-7 இளைஞர்கள் என்னுடைய கையை இப்படியே பிடித்துக்கொண்டு ஐயா வாருங்கள், ஐயா வாருங்கள் என்று சொன்னார். எங்கே கூப்பிடுறீங்க? ஐயா நீங்க அரசியலுக்கு வாருங்கள், முதலமைச்சராக வரணும். ஏதோ சென்னையிலிருந்து மதுரைக்கு கூப்பிடுறது மாதிரி ஐயா வாருங்கள், ஐயா வாருங்கள் சொன்னார். நான் அச்சமடைந்து விட்டேன். நாங்களெல்லாம் அடுத்த தேர்தலை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் அல்ல. நாங்கள் அடுத்த தலைமுறை, என் தமிழ் தலைமுறையை நாங்கள் யோசிக்கிறோம். இந்த இளைஞன் சொல்லுகிறான், இங்கிலாந்திலே எங்கே இரும்பு கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும், ஜெர்மனியிலே எங்கே நிலக்கரி கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவிலே எங்கே ஆப்பிள் கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும், தென்னாப்பிரிக்காவிலே எங்கே வைரம் தங்கம் அதிகமாக கிடைக்கும் என்று. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு தெரியாது, இந்தியாவிலே எனக்கு எங்கே வேலை கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது. நானும் சொல்லுகிறேன், யாரையாவது காலி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தனி மனித துதிபாடுகளில் ஈடுபடுங்கள். எனவே நான் சொல்லுகிறேன், வேண்டாம். நாம் தெரியாமல் இருக்க வேண்டும், நாம் எங்கிருக்கிறோம் என்று தெரியக்கூடாது. ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் உலகெங்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். எத்தனையோ இடங்களுக்கு மாற்றம் செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மாற்றமும் என்னை செதுக்கி இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல முடியும். ஒவ்வொரு மாற்றமும் என்னை செதுக்கி இருக்கிறது என்று சொல்லுவேன். எப்படி 9,000 கோடியை கடனாக பெற்றுவிட்டு திருப்பி கொடுக்காதவன் பத்திரமாக எங்கோ போய்விட்டான். ஆனால் 1 லட்சம் ரூபாயை என் விவசாயி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், எனக்கு உணவளிப்பவன் உயிரளிப்பவன், என் தஞ்சை மாவட்டத்தினுடைய விவசாயி 1,30,000 ரூபாய் கட்டவில்லை என்பதற்காக காவலரால் அடித்து நொறுக்கப்படக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்தோம். இந்த தேசம் முரண்களினுடைய தேசம். நாம் என்ன செய்ய போகிறோம்? வழக்கமாகவே இந்த அதிகாரிகள்னாவே ஏதாவது இல்லைன்னு சொல்றதா இது வழக்கம். நான் பார்த்துருக்கேன், அது யாருக்காகவும் சொல்ல, என் வாழ்க்கையில் பார்த்தது. அப்போ நான் கேட்டேன், ஏயா ஊரெல்லாமே லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காங்களே, எந்த சட்டமையா அதுக்கு இடம் கொடுக்குது அப்படின்னு கேட்டேன். எந்த விதிமுறைகளின் கீழ் இந்த ஊரெல்லாம் வாங்குற லஞ்சம் வாங்குறாங்கல்ல ஊரெல்லாம்? நான் சொன்னேன், நீ செலுத்துகின்ற அதிகாரம் உன் அதிகாரம் அல்ல, என்னுடைய மக்களினுடைய அதிகாரம். எனவே மக்களிடத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்கே பயன்படுத்துவதுதான் மிகச்சரியான அதிகாரி. எனவே அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு மக்களுக்கான அதிகாரத்தை மக்களினுடைய மேம்பாட்டிற்கு பயன்படுத்துவதற்கு இன்றைக்கு செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக மக்கள் பாதை இருக்க போகிறது என்று நான் நம்புகிறேன். இந்த மாற்றத்தை பற்றி நாம் சொன்னோம். எத்தகைய மாற்றம் வந்திருக்கிறது? இந்த மாறுதல் என்பதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த அமைப்பு இருக்கிறது அல்லவா, அது மிகவும் சிக்கலான ஒரு அமைப்பு. அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அது நேர்மைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடைத்தான் எடுக்கும். இல்லை, ஒரு கணவன் மீது மனைவி கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா? இல்லை. ஒரு மனைவியின் மீது கணவன் கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா? இல்லை, இல்லை. ஒரு முதலாளியின் மீது தொழிலாளி கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா? இல்லை, இல்லை. இவை காட்டிலும் ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று இருக்கிறது அல்லவா, இந்த தேசத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று இருக்கிறது அல்லவா, அதுதான் உயர்ந்தது, அதுதான் உயர்ந்தது. கலெக்டர் நாயே என்று சொல்லுகிறார், கலெக்டர் நாயே என்று சொல்வார்கள். பல பேருக்கு தெரியும். இங்கே அன்வர் சாஜி, நம்முடைய திரு மனோகரன் கந்தசாமி, பல பேருக்கு தெரியும். இங்கே வந்திருக்கிறார். கலெக்டர் நாயே, லீவு போட்டு விட்டு போடா என்று சொல்லுகிறார்.
எப்படி இந்த தைரியம் வருகிறது? ஒரு கலெக்டருக்கு கீழே பணியாற்றக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருக்கு எப்படி தைரியம் வருகிறது? இந்த நாட்டில் ஊழல் புரிகின்ற கேடுகட்ட அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய தைரியம் தானே அது. இந்த படித்தவர்கள் ஒதுங்குவதை நாகரிகம் என்று கருதி கொள்ளுகிறார்கள். அதைவிட அநாகரிகம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று எண்ணுகிறேன். சரி, பேர் என்ன ஆயா அப்படின்னு கேட்டேன். பேர் லட்சுமி அப்படின்னுச்சு. சரி லட்சுமி, எங்கே உன்னுடைய முகவரி சொல்லு ஆயா அப்படின்னு. முகவரி சொல்லு ஆயா. என்னய்யா அப்படின்ச்சு. முகவரி சொல்லு ஐயா, முகவரி சொல்லு ஐயா. ஒன்றும் புரியலை ஐயா அப்படின்னுச்சு. உன் அட்ரஸ் சொல்லு ஐயா. அப்படி சொல்லுங்க ஐயா, நம்ம மொழியில் சொல்லுங்க ஐயா. அப்போ தான் நான் யோசித்தேன், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் மதுரையில் ஆங்கிலம் ஆயா வரைக்கும் போய்விட்டதே என்று நான் யோசிச்சுட்டேன்.